வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே நைட்டில் ஒரு 5 மினிட்ஸில் டக்குன்னு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு கிச்சடி மிக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பவுடரை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டு டக்குன்னு குழந்தைங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், நிம்மதியாகவும் தூங்குவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி அதே மாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃபுட்டு செய்கிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு பேனில் போட்டு ஒரு மிதமான தீயில வச்சு இதை லைட்டாக வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் பாதி அளவுக்கு நல்லா வறுபட்ட வந்த உடனே இது கூட ஒரு 1/4 டம்ளருக்கு அரிசி, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளருக்கு புரோக்கன் வீட்டு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே நீங்கள் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு தால் ரைஸ், கிச்சடி மிக்ஸ் எப்படி வேணுனாலும் வச்சுக்கலாம். ஒர்க்கிங் மாம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் குருணையாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஜல்லடையில் போட்டு சலிச்சு கூட வச்சுக்கலாம். இது ஒரு 1 மந்த் வரைக்கும் நம்ம தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மிக்ஸி ஜார் குட்டி ஜாரில் போட்டிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நைஸாக வேணுமோ அந்த அளவுக்கு நைஸாக நமக்கு வந்துடும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் நைட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதெல்லாம் ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆயிரும், நல்லா தூக்கமும் வரும் குழந்தைங்களுக்கு. நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கிச்சடி மிக்ஸை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு அந்த நெய்லேயே நல்லா வறுத்து விட்டுருங்க. நெய்யில் வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும், குழந்தைங்களுக்கு நல்ல டேஸ்டான ஃபுட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், வெயிட் கெய்னிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா நமக்கு அரிசி, கோதுமை ரவை எல்லாமே நல்லா வெந்து வரணும் இல்லையா, அதனால் 1லிருந்து 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கொஞ்சம் கலராக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா தளன்னு கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு அருமையான கிச்சடி ரெசிபி அழகாக ரெடி ஆயிரும். கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கும்போதே நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்டவ்வை விட்டு இறக்குன பின்னாடி அது இன்னுமே நமக்கு கெட்டியாகும். அதனால் இந்த மாதிரி நல்லா குலைவாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ்வை விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ குலைவாக ரெடி ஆயிடுச்சுன்னு, நல்லா செரலாக் மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஸோ எந்த டைமில் வேணாலும் டக்குன்னு இந்த கிச்சடியை செய்து கொடுத்துருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.